வணக்கம் guys, நான் தான் அருள். எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துருக்கிறது TN000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொன்னை பிரியாணி பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தொன்னை பிரியாணி, அதாவது கர்நாடகா தொன்னை பிரியாணி வந்து சாப்பிட்டு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அழகு ஷெஃபோட ரெசிபியில் வந்து 50 கிலோ பிரியாணி வந்து இப்போ லைவாக குக் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க, பற்ற வச்சாச்சு. ஆக்சுவலி நம்ம மாஸ்டரோட பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் மாஸ்டர். ஸோ இவர் வந்து 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மாஸ்டர் என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட்டு கைஸ், பயங்கரமாக சூடு அடிக்குதுல்ல. ஸோ நம்ம வந்து 50 கிலோ பிரியாணி பண்ண போகிறதுனால வந்து 10 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோங்க. ஸ்பைசஸ் மீன்ஸ் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா சாத்தே பண்ணணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், நல்லா வந்து எண்ணெய் மேலே வரணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குற டைமில் வந்து நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனில் பார்த்தீங்கன்னா கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அதில் அந்த கவிச்சி ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் போயிடும் மஞ்சத்தூள் போட்டோம் அப்படின்னா. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட்டு. ஐயோ அம்மாடி சுடுதே. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணணும். தக்காளி கூட தயிரை மிக்ஸ் பண்ணி போடுறோங்க, ஏன்னா நல்லா ஸ்மெல் வரும். தக்காளியும் தயிரும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இது என்னன்னு தெரியும் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி படிக்க மாட்டானே. சரிங்களா? புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா. பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா வதங்கணும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க கொத்தமல்லி, புதினா, அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை வந்து போகணும். ஸோ அப்போ தான் வந்து அதோட அந்த ரியல் டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். போடுங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸு, பாஸ்மதி ரைஸு, தம் பண்ணுற எல்லா ஐட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கப்பில் ரைஸ் போடுறீங்க அப்படின்னா அதில் 1.5 கப் போடுவாங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான். நமக்கு வந்து 50 கிலோ ரைஸ். ஸோ இதில் வந்து 7.5 பவுல் வந்துருக்கு. நம்ம 7.5 பவுல்னா நம்ம வந்து ஒரு 11 பவுல் தண்ணி ஊற்ற போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து 11 பவுல் தண்ணி ஊற்ற போகிறோம். சுத்தி வா கேமரா முன்னாடியே. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ரெடி தானே? ஐயோ தூக்க முடியல. சாக்கு அடிக்குது. இந்த சூடுல அடிக்குது. சாக்கு எங்க அடிக்குது? நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து சிக்கன் போட போறோம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஏன் சிக்கன் போடுறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே போடணும் அப்படின்னா சிக்கன் சீக்கிரமா குக் ஆயிருக்கும். அதே சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அது பிரிஞ்சு போயிருக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே போட்டுருவோம். ஏன்னா அது ரொம்ப சூடு இருக்காது. பாத்தீங்களா? சூடு மீன் சின்ன பாத்திரம். அதனால ஓகே, இது வந்து பெருசுன்றதுனால சிக்கனையும் ரைஸையும் வந்து சேம் டைம்ல போட்டாதான் கரெக்டா இருக்கும். ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. தம் போட போறோம். மேல வந்து தம்ம போட்டாச்சு. கரெக்டா 20 நிமிஷம் கழிச்சு தம் ஆஃப் பண்ண போறோம். கர்நாடகா தொன்னை பிரியாணி சாப்பிட போறோம். மாஸ்டர் என்ன அப்படி போறீங்க?
guys பிரியாணி செமையா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ செம்ம சாஃப்டா இருக்கு, டெக்ஸ்டர் சூப்பரா இருக்குங்க. நல்லா லைட் கிரீன் கலர்ல இருக்கு. கேமரால உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, பட் லைட் கிரீன் கலர்ல சூப்பரா இருக்கு. சாப்பிடலாம். ஆக்சுவலி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரா வந்திருக்கு. ஓ செமையா இருக்கு, வேற லெவல். गाइस ரெசிபிஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. செமையா வந்திருக்கு பிரியாணி. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெங்களூர்ல இருந்து ஈவினிங் பஸ் ஏறி இங்கே வர 2 o'clock ஆகி, ஸோ பிரியாணி ரெடி பண்ண சிக்கன் லேட் ஆகி எல்லாமே லேட் ஆகி, பட் ஓகே பிரியாணி டைம் செஞ்சு முடிச்சாச்சு. வேற லெவல் வந்திருக்கு. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது இல்லைங்களா? ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.